ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நம்ம ஆன்மாவ நெனச்சுக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்ற எல்லா கருத்தும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ புரிஞ்சுட்டு இருப்போம். வாழ்க வையகம். நண்பர்களே, வேத சுப்பையா அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரு 1978ஆம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்ட தீட்சை வாங்கி, கடந்த 45 வருடமாக வேதாத்ரி அவர்கள் கூறிய தத்துவத்தை ஆன்மீக சொற்பொழிவுகளாக, கருத்துக்களாக பல நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்து வரும் ஒரு முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா அவர்கள். கண்டிப்பா வேதாத்ரி வழியில் இருக்கிற எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு 5 நாள் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு பெயர் ஆன்மீக வாழ்வு. 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. வேதாத்திரியமும், ஆன்மீகமும் கலந்த ஒரு சொற்பொழிவு. இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேதாத்திரியம் சம்பந்தமா, ஆன்மீகம் சம்பந்தமா ஒரு புரிதல் ஏற்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வகுப்பு மார்ச் மாசம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு. இங்க பாருங்க, மாலை 6 மணின்னா, நீங்க கரெக்ட்டா 6 மணிக்கு தான் இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. முதல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில மட்டும் தான் இந்த வகுப்புகளை ஒளிபரப்பிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம், உங்களது வசதிக்காக சாயந்தரம் 6 மணின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க இந்த வகுப்ப பார்த்துக்கலாம். அதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இனிமேல் நம்ம நடத்துற எல்லா வகுப்பும் குறிப்பிட்ட டைம் சொன்னோம்னா, அந்த நேரத்திலிருந்து அடுத்த நாள் அதே நேரம் வரைக்கும் 24 மணி நேரத்தில நீங்க எத்தன முறை வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த நேரத்தில வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மாரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்க எவ்வளோ முடியுமோ உங்க டொனேஷன் மாரி செலுத்தி கலந்துக்கலாம். வேத சுப்பையா அவர்கள் நடத்தும் ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவு. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ஆன்மீக சொற்பொழிவு வகுப்புல கலந்துக்கும் பொழுது, ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்ற எல்லா கருத்தும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆன்மீக சொற்பொழிவு எதுக்கு நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம்னா, அவங்க சொல்லும் பொழுது நமக்குள்ள இந்த ஆன்மீக சிந்தனை தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால நானெல்லாம் எல்லா மதத்தை சேர்ந்த, எல்லா இனத்தை சேர்ந்த எந்த ஆன்மீக சொற்பொழிவா இருந்தாலும் கலந்துக்குவேங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ புரிஞ்சுட்டு இருப்போம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நம்ம ஆன்மாவ நெனச்சுக்கிறோம். புரிஞ்சுக்கங்க. ஆன்மீக சொற்பொழிவு என்பது பல கருத்துக்கள் முரண்பாடோட தான் இருக்கும். எதுக்கு அத கலந்துக்கணும்னா, நாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத சுப்பையா அவர்கள் நடத்தும் ஆன்மீக வாழ்வு என்ற 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு. மார்ச் மாசம் 16 முதல் 20 வரை. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க பதிவு செய்ய முடியும். anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போயி, புரோகிராம் ஃபைண்டர்ல ஆன்மீக வாழ்வு அப்படின்னு டைப் பண்ணி, நீங்க விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். எனவே வேத சுப்பையா அவர்கள் நடத்தும் ஆன்மீக வாழ்வு என்ற சொற்பொழிவில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.